வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி பேச போறோம். ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். ஆமா, ரொம்பவே வித்தியாசமானவர். இதுக்கு ஆதாரமா நாம எடுத்துக்கிட்டது அவரோட ஒரு யூடியூப் பேஜோட எழுத்து வடிவம். சரி. அவரோட முக்கிய கருத்துக்கள்னு பார்த்தா அந்த இயற்கை நிலை, அப்புறம் ஞானத்தை தேடுறதையே கேள்வி கேட்கறது, உண்மையோட தன்மை, இப்படி நிறைய இருக்கு. ஆமா, ஆனா அவர் சொல்றத கேக்குறது கொஞ்சம் எப்படி சொல்றது, சவாலா இருக்கலாம். கரெக்ட். ஏன்னா நாம பொதுவா எதிர்பார்க்கிற பதில்கள் அவரிடம் கிடைக்காது. அவரும் நான் எதையும் தர்றதா இல்லைன்னு தெளிவா சொல்லிடுறாரு. ஆமா, என்கிட்ட எதுவும் இல்லங்கிறத அவரோட ஸ்டாண்டு. அப்படியும் ஏன் மக்கள் அவரை தேடி போறாங்க, அதுதான் கேள்வி. அவரோட அந்த வழக்கத்துக்கு மாறான தத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல யூஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அந்த குறிப்புகள் படி இவர் சுவிட்சர்லாந்துல ஷெடாட்ங்கிற ஊர்ல வசிக்கிற ஒரு 70 வயசு இந்தியர். அப்போதைய குறிப்பு இது. வாழ்க்கையோட மர்மங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிற ஒரு சின்ன குரூப் ஒவ்வொரு வருஷமும் அவரை பார்க்க போறாங்க. ஆனா அவர் அவங்களை எப்படி வரவேற்கிறாருங்கிறது தான் முதல் சுவாரஸ்யம். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா செய்யுங்க, ஆனா இங்க வந்து நேரத்தை வீணாக்காதீங்க. இங்க உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. வேணும்பா வேற எங்கேயாச்சும் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. இது இது எப்படி இருக்கு? இதுதான் யூஜி. அவரு தேடி வரவங்களே ஒரு மாதிரி தூரமா வைக்க பாக்குறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி அவரோட சொந்த அனுபவம் இருக்கு. சொல்லுங்க. யூஜியோட இளமை பருவத்துல ரெண்டு கேள்வி அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒன்னு, ஞானம்னா என்ன? இன்னொன்னு, அதை நான் எப்படி அடையறது? ஓ, இது நிறைய பேர் தேடுற கேள்விதானே. ஆமா, ஆனா இவர் அதை ரொம்ப தீவிரமா தேடினார். பல வருஷங்கள், பல குருக்கள், பல வழிகள்னு அலைஞ்சிருக்கார். அப்புறம் அந்த தேடலுக்கு முடிவு, அதுதான் முக்கியமான திருப்புமுனை. பல வருஷ தேடலுக்கு அப்புறம் அவரோட 49 வயசுல திடீர்னு ஒன்னு புரியுது. என்னது? அதாவது இந்த ஞானத்துக்கான பதில்களுக்கான அவரோட அந்த தீவிரமான தேடலே அவர் அந்த இலக்க அடைய விடாம தடுக்குதுன்னு உணர்றார். அடையப்பா, தேடலே தடையா? இது பெரிய முரண்பாடா இருக்கே. ஆமா, நாம எதை தேடுறோமோ அந்த தேடுற செயல்தான் அது கிடைக்காம பண்ணுதுன்னு அவர் உணர்ந்தார். அது மட்டுமில்ல, அந்த காலகட்டத்துல அவர் ஒரு பெரிய உடல் ரீதியான மாற்றத்துக்கும் உள்ளானார். அது அவர் கெலாமிட்டி, அதாவது ஒரு பேரழிவு மாதிரி சொல்றார். ரொம்ப தீவிரமான அனுபவம் அது. உடல் ரீதியான மாற்றமா? ஆமா, அந்த நிகழ்வுக்கு பிறகு அவரோட உணர்வு நிலையில ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அந்த நிலையத்தான் அவர் இயற்கை நிலைன்னு சொல்றாரு. அப்போ அந்த உடல் நிகழ்வுக்கும் மனநிலை மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரா? அவர் அப்படிதான் நம்புறார். அது என்ன நடந்ததுங்கிறது கொஞ்சம் மர்மமாவே இருக்கு. சரி, இந்த இயற்கை நிலை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அதை எப்படி விளக்குறார்? அது என்ன அனுபவம்? யூஜி விவரிக்கிற அந்த இயற்கை நிலைங்கிறது அடிப்படையில ஒரு அறியாமை நிலைன்னு சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் நாட் நோயிங். அறியாமை நிலையா? புரியலையே. அதாவது நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது என்னன்னு உங்களுக்கு உண்மையா தெரியாது. அந்த பொருள் பத்தின உங்க அறிவு, உங்க நினைவு, உங்க கருத்துக்கள் எதுவுமே குறுக்கிடாது. உதாரணமா? இப்போ நீங்க ஒரு பூவை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இது ரோஜா, இதுக்கு இந்த வாசனை, இந்த நிறம், இந்த மாதிரி எந்த தகவலும் மனசுல ஓடாது. பார்வை நேரடியா இருக்கும், எந்த விதமான லேபலும் இல்லாம. இது நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு. எப்படி முடியும்? அவர் சொன்ன அந்த கடிகார உதாரணம் ஞாபகம் வருது. ஆமா, அது நல்ல உதாரணம். அரை மணி நேரம் சுவர்ல இருக்கிற கடிகாரத்தையே பார்த்தாலும் நேரத்தை பார்க்கலன்னு சொல்றார். அது ஒரு கடிகாரங்கிற எண்ணம் கூட வரலன்னு சொல்றார். கரெக்ட். உள்ளுக்குள்ள வெறும் ஆச்சரியம் மட்டும்தான் இருக்கு. நான் பாக்குற இது என்ன அப்படிங்கிற ஒரு வியப்பு, அந்த கேள்வி கூட வார்த்தையா வராதான். முழு உணர்வும் ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? நாம பாக்குற எல்லாத்தையும் நம்ம மனசு வகைப்படுத்துது இல்லையா? ஆமா, நம்ம இயல்பு அதுதான். ஆனா அவரோட நிலையில அந்த வகைப்படுத்துதல் பின்னடிக்கு போயிடுது. தேவைப்பட்டா மட்டும்தான் அந்த அறிவு முன்னால வரும். ஓ, தேவைப்பட்டா வருமா? அதே கடிகார உதாரணத்துல நீங்க நேரத்தை கேட்டா சட்டுன்னு 3:15ன்னு சொல்லிடுவார். ஆனா அடுத்த கணமே மறுபடியும் அந்த அறியாமை நிலைக்கு போயிடுவார். அப்போ அறிவுங்கிறது ஒரு கருவி மாதிரி, தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறார். சரியா சொன்னீங்க. அறிவு அவரை ஆக்கிரமிக்கிறது இல்ல, அது ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கு. தேவைப்பட்டா கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி நினைக்கிறதே இல்லையாம். நான் மத்தவங்களை விட வித்தியாசமா செயல்படுறேங்கிற எண்ணம் அவர் மனசுல நுழையாதுன்னு சொல்றார். அப்படியா? ஆமா, நீங்க இல்லாத எதுவாகவும் நான் இல்லன்னு கூட ஒரு இடத்துல சொல்றார். அவரை தன்னை ஒரு தனிப்பட்ட விசேஷமான நபரா பார்க்கல. ஆனா அவரோட பேச்ச கேட்கும்போது அவர் ரொம்ப வித்தியாசமா தெரியறாரே. அந்த வித்தியாசம் எப்ப தெரியுதுன்னா, மத்தவங்க அவர்கிட்ட கேள்விகளோட வரும்போதுதான். ஏன்னா அவரோட நிலையில கேள்விகளே இல்ல, பதில்களும் இல்ல.
ஆனா வரவங்க கேள்விகளோட வராங்க. அப்போதான் 2 பேரும் வேற வேற தளங்கள்ல இருக்கிற மாதிரி தோணுது. இது நம்மள பிரச்சனைகள் தீர்வுகள் பத்தின அவரோட பார்வைக்கு கொண்டு வருது. இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இது அவரோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு. யூஜி சொல்றது என்னன்னா, அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தீர்வுகளை தேடிக்கிட்டு வர்ற மத்தவங்க கிட்ட தான் அவரு பிரச்சனைய பாக்குறாரு. இங்க தான் அந்த ட்விஸ்ட். சொல்லுங்க. மக்கள் எதையெல்லாம் சரியான தீர்வுன்னு நம்புறாங்களோ, அந்த தீர்வுகள் தான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம்னு அடிச்சு சொல்றாரு. என்னது தீர்வுகளே பிரச்சனையா? இது எப்படி? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வை யோசிக்கிறோம். அந்த தீர்வு நம்மளோட பழைய நம்பிக்கைகள், கருத்துக்கள் அடிப்படையில தானே இருக்கும். அந்த அடிப்படையே தவறா இருந்தா ஓ, புரியுது. நமக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பதில்கள் தான் புது கேள்விகளை புது பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பதில் இருக்கு. அந்த பதில் தான் அடுத்த கேள்வியை உண்டு பண்ணுது. உதாரணமா, கடவுள் இருக்காராங்கிற கேள்வி கடவுள் பத்தின ஒரு கருத்து மனசுல இருந்தாதானே வரும். ஆமா. அவர்கிட்ட அந்த மாதிரி முன்னனுமானங்கள் பதில்கள் இல்ல. அதனால கேள்வியும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. அப்போ அமைதிய தேடினா அந்த தேடலே அமைதியின்மையா? அவர் பார்வையில அப்படிதான். நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பே, அந்த இயக்கமே உங்களை அதிலிருந்து தள்ளி வைக்குது. சரி, இது இன்னும் ஒரு படி மேல போய் அவர் மற்றவங்களுக்கு உதவுறதுலயோ காப்பாத்துறதுலயோ தனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றாரே. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, இதுதான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயம். வழக்கமா குருக்கள் வழிகாட்டிகள்னா உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனா இவர் ரொம்ப நேரடியா என்கிட்ட இருந்து நீங்க எதையும் வாங்கிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. சில பேர் காசுக்கு ஞானம் தர்றதா சொல்றாங்க. ஆனா இவர், நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஹெல்ப் போலீஸ கூப்பிட்டு உங்களை வெளியே அனுப்புறது தான் அப்படின்னு நக்கலா சொல்ற அளவுக்கு இருக்கார். அவர் எந்தவிதமான மீட்பர் பாத்திரத்தையும் ஏத்துக்கல. சுத்தமா இல்ல. அவர் ஒரு சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். அப்போ எதுக்காக அவர் பேசுறார்? இவ்ளோ பேர் அவரை தேடி வர்றாங்களே. அதுக்கு அவர் சொல்ற பதில் சிம்பிள். மக்கள் என்கிட்ட வர்றாங்க, அதனால நான் பேசுறேன். அவங்க வர்றதை நிறுத்திட்டா நானும் பேச்ச நிறுத்திடுவேன். இது அவரோட தேவையில்ல. இது சுயதிருப்திக்காக இல்லையா? இல்லேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, உண்மையான பரிமாற்றம், அதாவது கம்யூனிகேஷன், தகவல்களை ஒப்பிடுறது மூலமாவோ அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது மூலமாவோ சாத்தியமே இல்லைன்னு நம்புறாரு. ஏன் அப்படி? ஏன்னா ஒவ்வொருத்தரோட பின்னணி, படிச்சது, கேட்டது, அனுபவம் எல்லாமே வேற வேற. இந்த வேறுபட்ட தளங்கள்ல இருந்துகிட்டு ஒரே விஷயத்தை எப்படி ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியும்? அது சாத்தியம் இல்லைங்கிறாரு. தனியா இருந்தா என்ன செய்வார்னு ஒரு கேள்விக்கு டிவி பார்த்து என்டர்டெயின் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. ஆமா, அவரோட பேசுறதுக்கான அந்த உந்துதல் கூட அவர்கிட்ட வர்றவங்க தான் அவர் மேல சுமத்துறாங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் அந்த கதைக்கு காரணம், நீங்க போயிட்டா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. சரி, இது நம்மள அவரோட அடுத்த முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. தேடல், அப்புறம் ஆகுதல், அதாவது பிகமிங் பத்தின அவரோட விமர்சனம். ஆமா, இது ரொம்ப அடிப்படையான விஷயம். யூஜி என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை விட்டுட்டு வேலை ஏதோ ஒன்ன மாறணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க, அது இயற்கைக்கு எதிரானது. இயற்கைக்கு எதிரானதா? ஆமா, இது நம்ம கலாச்சாரம், நம்ம சமூகம் நமக்குள்ள புகுத்தின ஒரு விஷயம். நீயா இருக்கிறது பத்தாது, நீ இன்னும் பெட்டரா ஆகணும், பணக்காரன் ஆகணும், ஞானி ஆகணும், ஏதோ ஒன்னு ஆகணும். இந்த ஆகணுங்கிற எண்ணம் இருக்கே, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு யூஜி சொல்றார். இந்த ஆகணுங்கிற இயக்கம் தான் நான் மாறணுங்கிற உணர்வை உருவாக்குது. இந்த நான்கிற கருத்து தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம்னு சொல்றாரு. அப்போ பணக்காரன்னு நினைக்கிறதும் ஞானி ஆகணும்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான் சொல்றாரா? அவர் பார்வையில ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே இப்போ இருக்கிற நிலையை விட்டுட்டு வேறொரு நிலைக்கு போகணுங்கிற இயக்கம். சமூகம் இதுல ஒன்ன பெருசா இன்னொன்னு அசிங்கமா பார்க்கலாம். ஆனா அடிப்படை இயக்கம் ஒண்ணுதான். அது இயற்கைக்கு எதிரானது. ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? இதுதான் அவர் திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி. இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு மாதிரி தெரியுது. அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நாம செய்யற முயற்சியே அந்த பிரச்சனையை இன்னும் இறுக்கி பிடிக்குதுன்னு சொல்றார். அப்போ என்னதான் பண்றது? சும்மா இருக்கணுமா? அதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. ஆனா அவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் தீர்வுகள நம்பிக்கை வைக்கிறதே இல்ல. தீர்வு சொல்லலையா? இல்ல. ஏன்னா அவர் சொல்றபடி ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் அந்த பிரச்சனையோட கட்டமைப்பை இன்னும் பலமாக்குது. இப்போ கோபத்துல இருந்து விடுபடணும்னு நீங்க தியானம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ நீங்க கோபம்ங்கிற ஒரு விஷயத்த உண்மையாக்கி அதை எதிர்த்து போராடுறீங்க. அந்த போராட்டமே கோபத்தை உயிரோட வைக்குது. அது ஒரு கன்னி மாதிரி. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவர் வழி சொல்ல மாட்டார்.
ஏன்னா அந்த வழியே ஒரு தேடலா மாறிடும். புரியுது. இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்ததா யதார்த்தத்தோட தன்மை, அதாவது ரியாலிட்டி பத்தி அவர் என்ன சொல்றார்? நாம உலகத்தை எப்படி பார்க்கறோம்? இதுவும் அவரோட முக்கியமான கருத்து. யூஜி என்ன சொல்றாருன்னா, நீங்க அனுபவிக்கிற இந்த உலகம் இருக்கே, இது உங்களால உருவாக்கப்பட்டதுதான். என்னால உருவாக்கப்பட்டதா? ஆமா, நீங்க உங்க சொந்த அனுபவங்கள், எண்ணங்கள், கருத்துக்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உலகத்தை உருவாக்கி அதுதான் நிஜம்னு நினைச்சுக்கிட்டு அதை வெளியில இருக்கிற உலகின் மேல ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்போ உண்மையான உலகத்தை நம்மால பார்க்கவே முடியாதா? அவர் சொல்றதுபடி முடியாது. நம்ம மனசு ஒரு ஃபில்டர் மாதிரி, அது உலகத்தை அப்படியே காட்டாம நம்மளோட கற்பனைகள், கருத்துக்களோட சேர்த்து தான் காட்டுது. அதனால யதார்த்தத்தை நேரடியா அனுபவிக்க முடியாது. அப்ப நாம எல்லாருமே நம்மளோட குட்டி உலகத்துல தான் வாழ்றோமா? ஆனா நடைமுறையில இது மைக்கு, இது சேர்னு புரிஞ்சுக்கிறோமே. ஆமா, அந்த நடைமுறை பயனா அவர் ஒத்துக்கிறார். இது ஒரு மைக், இது ஒரு கம்ப்யூட்டர் நாம எல்லாரும் ஒத்துக்கிறதால தான் இந்த உலகத்துல இயங்க முடியுது, பேச முடியுது. இதுக்கு ஃபங்க்ஷனல் ரியாலிட்டின்னு பேரு. சரி. ஆனா இந்த நடைமுறை பயன்பாட்டுக்கு அந்த பக்கம் போனா அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்றாரு. அறிவை பயன்படுத்தி உண்மைய, அதாவது யதார்த்தத்தோட ஆழமான தன்மைய புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம அறிவு எப்பவுமே நிபந்தனைக்குட்பட்டது, கண்டிஷன்ட். நிபந்தனைக்குட்பட்டதுன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது நம்ம அறிவு, நம்ம வளர்ப்பு, கலாச்சாரம், மொழி, அனுபவங்கள்னு பல விஷயங்களால ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஒரு கலாச்சாரத்துல சரிங்கிறது இன்னொரு கலாச்சாரத்துல தப்பு, இல்லையா? ஆமா. இப்படி நம்ம அறிவு சார்புடையதா இருக்கு. இந்த சார்புடைய ஒரு பக்கச்சாய்வுள்ள கருவியை வச்சுக்கிட்டு சார்பே இல்லாத, நிபந்தனையே இல்லாத உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுதான் அவர் கேக்குற கேள்வி. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப அந்த அறியாமை நிலையை சொல்றார். ஓகே. இது வாழ்க்கையோட அர்த்தம், முக்கியத்துவம் பத்தின கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு வருது. நிறைய பேர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யூஜி இத பத்தி என்ன சொல்றார்? அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றார். இந்த கேள்வியை கேட்கிற வரைக்கும் தான் அது உயிரோட இருக்கு. கேள்வி கேட்கறத நிறுத்திட்டா? கேள்வி செத்து போச்சுன்னா அந்த அர்த்தம், முக்கியத்துவங்கிற விஷயமும் செத்து போயிடும். வாழ்க்கைக்குன்னு இயல்பா எந்த அர்த்தமோ முக்கியத்துவமோ கிடையாதுங்கிறத ஏத்துக்கிறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அந்த தேடலை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அர்த்தம் இல்லைங்கிறதே எதிர்கொள்ள பயமா இருக்குமோ? அவர் அப்படிதான் சொல்றார். அந்த வெறுமையை எதிர்கொள்ள பயந்துதான் நாம அர்த்தத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். அவர்கிட்ட இருக்கிற அந்த உறுதி, அந்த தெளிவு, அதை மத்தவங்களுக்கு கடத்த முடியாதா? முடியாதுன்னு அடிச்சு சொல்றார். ஏன்? ஏன்னா அந்த நிலங்கிறது வார்த்தைகளை கடந்தது. அதை அனுபவிக்கத்தான் முடியும், விளக்க முடியாது. அதோட அர்த்தத்தை தேடுற அந்த தேடல் எப்போ ஒருத்தர்கிட்ட நிக்கிதோ, அதாவது கேள்வி கேட்கிறவர் அந்த தேடல் நிலையில இல்லாம போகும்போது அப்போ அங்க கடத்துறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எப்படி? ஏன்னா அப்போ கடத்துறவர், கடத்தப்படுறவர், கடத்தப்படும் பொருளுங்கிற பிரிவினையே இருக்காது. எல்லாம் ஒன்னாயிடும். அதனால கடத்த வேண்டிய அவசியமே இல்ல. சார், கடைசியா இயற்கைய பத்தின அவரோட பார்வை இது கொஞ்சம் ரொம்பவே கடுமையா இருக்கிற மாதிரி பட்டுச்சு. ஆமா. இதுதான் அவரோட பேச்சுகள்ல ரொம்ப நேரடியான, சிலருக்கு பயமுறுத்தக்கூடிய பகுதி. அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை இருக்கே, அதுக்கு உங்க கலாச்சாரம், உங்க மதம், உங்க கடவுள், உங்க தத்துவம், உங்க நல்லது கெட்டது, இது எது மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது. அப்போ எதுலதான் அக்கறை? இயற்கை உங்க உடம்ப மறுசுழற்சி செய்யறதுல மட்டும்தான் ஆர்வமா இருக்கு. அவ்வளவுதான். நீங்க செத்த பிறகு உங்க உடல் மண்ணுல கலந்து வேற உயிர்களுக்கு உணவாகும். அதுதான் இயற்கையோட செயல்பாடு. கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அந்த வீடியோலயே ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு கேக்குறார், பல வருஷமா யூஜி கூட பேசிட்டு. ஆமா, அந்த உரையாடல் ஞாபகம் இருக்கு. அவர் கேக்குறாரு, 61 வருஷமா வாழ்க்கையோட அர்த்தம் நோக்கம்னு பேசிட்டு கடைசியில இந்த உடம்போட ஒரே பையன் இயற்கை அதை ரீசைக்கிள் செய்யறது மட்டும்தானா, இதை விட மேலான ஒண்ணும் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கேக்குறாரு. அதுதான் யூஜி முன்வைக்கிற சவால். நம்ம மனித கற்பனைகள், நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இயற்கைங்கிறாரு. நம்ம தத்துவங்கள் நமக்கு ஆறுதல் தரலாம், ஆனா இயற்கை அதை பத்தி கவலைப்படாது. இது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா யூஜி அதை அப்படியே சொல்றாரு. ஆக இவ்வளோ நேரம் நம்ம யூஜியோட கருத்துக்களை அந்த யூடியூப் எழுத்துப்படியை வச்சு அலசிட்டோம். ஒரு சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? முதல்ல, தேடாதீங்க. குறிப்பா ஞானம், விடுதலைன்னு எதையும் தேடாதீங்க. தேடலே தட. சரி. ரெண்டாவது, நாம தீர்வுன்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம். அந்த தீர்வுகள் மேலே சந்தேகம் கொள்ளுங்க. மூணாவது, அந்த இயற்கை நிலை,
அது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆச்சரியமான என்னன்னு தெரியாத ஒரு நிலை. 4வது வாழ்க்கைக்கு நாமலா கொடுக்கிற அர்த்தங்களை தாண்டி இயற்கையோட பார்வையில நாம வெறும் மறுசுழற்சி செய்யப்படுற பொருட்கள்ங்கிற அந்த கடுமையான யதார்த்தம். நிச்சயமா இது நம்மளோட பல அடிப்படை நம்பிக்கைகளையே கேள்வி கேட்க வைக்குது. சரி, இப்போ இந்த ஆழமான அலசலை முடிக்கிற நேரத்துல கேட்கறவங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. யூஜி சொல்ற மாதிரி தேடலே தடையா இருந்தா புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றதையோ இல்ல வேற ஏதோ ஒன்னு ஆகணும்னு முயற்சி பண்றதையோ ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்தா என்ன நடக்கும்? நல்ல கேள்வி. ஒரு அர்த்தம் வேணும், ஒரு நோக்கம் வேணும்னு நம்ம கலாச்சாரம் நமக்குள்ள ஆழமா பதிச்ச அந்த உந்துதல் அதோட வேர்லயே கேள்விக்குள்ளாக்கப்படும் போது மீதி என்ன இருக்கும்? அது ஒரு சூனியமா இல்ல அதுவே ஒரு புதிய திறப்பா இருக்குமா? இது நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும்.